வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 6th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னாலும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னாலும் சேம் தான். இந்த ரெண்டு வேர்டிங்ஸில் என்ன வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணினாலும் கொஸ்டின் கேட்கலாம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோட 2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால அதோட டெஃபினிஷன் மட்டும் இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கேருந்து எழுதுனா போதும். The strength of this force of attraction was found to be directly proportional to product of their masses and inversely proportional to square of the distance between them. அதாவது நியூட்டன் வந்து ஒரு அமேசிங்கான விஷயம் என்ன செஞ்சார் அப்படின்னா கண்டுபிடிச்சார். அது என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டும், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் அப்படின்னா கண்டுபிடிச்சார். அதாவது இந்த யூனிவர்ஸில் எவ்வளவோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேரும் ஃபேனும் ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. இது உண்மை. நம்ப முடியுதா? அதே நேரத்தில் அந்த ஃபேனும் அந்த டிவியும் ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. எஸ், தட்ஸ் ட்ரூ. கேட்கும்போது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், ஆனால் இது உண்மை. அதே நேரத்தில் அந்த டிவியும் கையில் இருக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலும் ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. ரிமோட் கண்ட்ரோலும் சோஃபாவும் ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. பட் ஏன் சார் ஒன்று ஒட்டலை, ஓடி வந்து ஏன் ஒட்டிக்கலை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எல்லா ஒரு பொருள் இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணுறது உண்மை, ஆனால் ஓடி வந்து ஒட்டக்கூடிய அளவுக்கு மேக்னிடியூட் வேல்யூ இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறது வந்து உண்மை. பட் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கம்மி. ஓகே, ரைட். இப்போது இதை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்மளால் ஒரு கல்லை ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும், தூக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பெரிய பாறையை அல்லது ஒரு மலையை நம்மளால் தூக்க முடியுமா? தூக்க முடியாது. அப்போ நல்ல வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாறையை லிஃப்ட் பண்ணுறதுக்கு, தூக்குறதுக்கு நாம் கொடுத்த ஃபோர்ஸ் உண்மை, ஆனால் அதை தூக்க முடியல. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகலை, அந்த பாறை மூவ் ஆகலை, அல்லது நம்மளால் தூக்க முடியல அப்படிங்கிறதுனால நாம் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து இல்லைன்னு ஆயிருமா? நிஜம் இல்லைன்னு ஆயிருமா? பொய்ன்னு ஆயிருமா? இல்லை இல்லையா? உண்மை தானே? அதே மாதிரி உள்ள ஒரு விஷயந்தான் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இதில் வந்து 3 பேருக்கு மட்டும் சக்தி அதிகமாக இருந்துச்சு, இந்த மேக்னிடியூட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு. யாரெல்லாம்? மேக்னெட்டால் இன்னொரு மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சு, மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சு. ரெண்டாவது, பூமி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தன்னை சுற்றி ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் என்ன பொருள் இருந்தாலும் தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய அளவுக்கு, அப்போ அவனுக்கு ஃபோர்ஸ் வேல்யூ, இந்த மேக்னிடியூட் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. மூணாவது, சார்ஜஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், இவங்களுக்கும் மேக்னிடியூட் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஓகே, இப்படிலாம் ஃபிசிக்ஸ் படித்தா இட் ஷுட் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நிறையா விஷயங்கள் புரியும். 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபிசிக்ஸுக்கும் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபிசிக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. 11th இருக்கிற கெமிஸ்ட்ரிக்கும் 12th இருக்கிற ஃபிசிக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. இதை ஒரு கதை மாதிரி படித்தீங்க அப்படின்னா எல்லாமே புரியும், மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த கொஸ்டினுக்குள்ளே வரலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம், இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். இது வந்து இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m1 அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m2. இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாஸோட ப்ராடக்ட் வேல்யூ, இந்த ரெண்டு மாஸ் வேல்யூமே என்ன செஞ்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 kg, இது ஒரு 5 kg அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 1 × 5, ஸோ 5 1 × 5 5.
டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் என்ன அர்த்தம்? இது 1 இது 5ன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு வேளை இது 10 இது 50 மாறிச்சுன்னா இப்போ ப்ராடக்ட் வேல்யூ என்னென்னு பாருங்கள். அப்போல 5 இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? 500 ஆயிடுச்சு. இந்த 5 இருக்கும்போது அந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மி. இது 500 இருக்கும்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஜாஸ்தி, இன்க்ரீஸ் ஆயிரும். அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இந்த மாஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த ஃபோர்ஸ் வேல்யூவும் என்ன செய்யும்? இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாஸ் வேல்யூ கம்மியாக இந்த ஃபோர்ஸ் வேல்யூ என்ன செய்யும்? கம்மியாகும். இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், தமிழில் நேர்விகிதம் சொல்லுவாங்க. அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ இது நான் உங்களுக்கு மேக்னெட் மூலமாக, இது ஒரு மேக்னெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். மேக்னெட்டை வச்சு நீங்கள் அழகாக சின்ன வயசில் எல்லாருமே விளாண்டுருப்போம், அல்லது செஞ்சு பார்த்துருப்போம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம். டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் தான் டக்குன்னு ஓடி வந்து ஒட்டிக்கிடும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டவே ஒட்டாது. அப்போ டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்? குறையணும். அதனால தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் த இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக என்ன அர்த்தம்? ஒரு வேல்யூ கூடும்போது இன்னொரு வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா, த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன செய்யுது? குறையுது. தட்ஸ் ஆல். இப்போ இதை நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா, ஸோ த ஃபோர்ஸ் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், மைனஸ் சைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். m1 m2 இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட மாசஸ் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஆர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், யூனிட் கேப் ஆர் வெக்டார். இது வரைக்கும் எழுதினா போதும் ஃபார் த 2 மார்க் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ.